இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்ஸ்டா டேப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டா டேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் எடுத்த பிக்சர் அப்போவும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப் இருக்கும். கிராப்பில் போயிட்டு 9:16 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பிக்சர் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் லோகோ இருக்கும், மேலே ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரூம் கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஆட் எல்லாமே லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். லோகோ ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சரோட டைமிங் 5 செகண்ட் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கம் ஏரோ வரும். ஸோ அந்த ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 30 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும், அதில் போயிட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்ட் இருக்கும், பிளெண்டு போயிட்டு லைட்டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிரும். சேம் மெத்தடில் இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஐபி ப்ளஸ் வீடியோ மோட். என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வந்து லிரிக்ஸ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் எந்த இடத்துல வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். இதில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுங்க, வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.